ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஜோ ரோஸ் பல்லிசரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மலைக்கோட்டை வாலிபன் அப்படிங்கிற மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிபப்ளிக் டே வீக்கெண்டுக்கு 25th January 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா ஜெனரிக் படம். இந்த படத்தில் முதன்முறையாக மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அண்ட் அக்ளமரர் டைரக்டர் லிஜோ ஜோஸ் பல்லிசரியுடன் இணைந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இவரோட சேர்ந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோனாலி குல்கர்னி, ஹர்னிசா பெராடி, தனிஷ் சைட் அண்ட் மனோஜ் மோசஸ் அண்ட் கதா நந்தி ஆகியோர் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு மது நீலகண்டன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தீபு எஸ் பண்ணியிருக்காங்க மற்றும் மியூசிக் பிரசாந்த் பிள்ளை பண்ணியிருக்காங்க. இந்த படத்திற்கு கதை எழுதி இயக்கியிருக்கார் டைரக்டர் லிஜோ ஜோஸ் பல்லிசரி. வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மலைக்கோட்டை வாலிபன் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு வீரன். இவர் ஒரு நிலப்பகுதியில் இருந்து இன்னொரு நிலப்பகுதிக்கு போய் அங்குள்ள மாபெரும் வீரனை வீழ்த்துறாரு. ஆனால் இவர் ரங்கப்பட்டினம் ரங்கனரின்ற டான்சர் மற்றும் ஒரு கொடூர பிரபுவான காக்மிட்டன் ஆகியோரை சந்திச்சு அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படுது. இவரினுடைய வாழ்க்கைகள் எப்படி சிக்கிக்கொண்டு அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் தான் படத்தினுடைய மைய கதையாக இருக்குது. இந்த படத்திற்கு மது நீலகண்டனுடைய சினிமாட்டோகிராஃபி படத்திற்கு உயிர் கொடுக்குதுங்க. கேமரா ஒர்க் மிக அற்புதமாக இருந்துச்சு. டைரக்டர் உருவாக்கின ஃபேண்டசி உலகத்துக்குள்ள ஆடியன்ஸை அழகிய ஷார்ட்ஸ் மூலமாக கொண்டு போகுது. சினிமாட்டோகிராஃபியுடன் சேர்ந்து அவர் யூஸ் பண்ணின கலர்ஸ் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகுது. இதோடு சேர்ந்து எடிட்டிங்கில் யூஸ் பண்ணின டிசால்வ்ஸ் டைரக்டர் உருவாக்கின இந்த ஃபேர்லி டேல்குள்ள இன்னொரு லேயரும் சேர்க்குதுங்க. பிரசாந்த் பிள்ளையினுடைய மியூசிக் ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், கிளாசிக்கல், வெஸ்டர்ன் அண்ட் அரபிக் மெலோடியஸ்னு பல ஜெனரிக் கலந்த கலவையாக இருக்குங்க. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க்குக்கு காரணமான ஆர்ட் டைரக்டர் கோகுல்தாஸ் அண்ட் காஸ்டியூம் ஒர்க் பண்ணின ரத்தீஷ் சால் வர்மெட்டன் அண்ட் சுஜித் சுதாகரன் ஆகிய இந்த இரண்டு ஃபிக்ஷனல் வேர்ல்டை நிஜமாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்களையும் நம்ம பாராட்டியே திறனுங்க. இந்த படத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியாக இருந்தாலும் படத்தில் அது பார்க்குறப்ப நமக்கு சுத்தமாக தெரியலைங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் இருந்து படம் முழுக்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக விறுவிறுப்பாக போகுதுங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே வேகம் கூடினாலும் மீண்டும் அதே வேகம் நிலையான வேகத்தோட படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு எடிட்டிங்கில் யூஸ் பண்ண ஒரு விரிவான காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியுங்க. இது கூட படத்துக்கு ரைட்டிங் ஆல்சோ மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. ஒரு சில இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போயிருக்காரு இயக்குனர். ஸ்டோரியாக இந்த ஐடியா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்த விதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. படத்தில் இன்னொரு விஷயம் பாராட்டப்பட வேண்டியது என்னென்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸோட பட முடியாமல் அந்தந்த கதாபாத்திரங்கள் மீண்டும் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு போகிறாங்க. சந்தேகமே இல்லாமல் இது நடிகர் மோகன்லாலுடைய சமீபத்திய படங்களில் வந்ததிலே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாங்க. இவர் இந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்ததும் இல்லாமல் அது நம்பகத்தன்மையாக இருப்பது போல பண்ணியிருக்காரு. மற்ற கதாபாத்திரங்களில் நடித்த ஹரிஸ் பெரன், மனோஜ் மோசஸ், கதா நந்தி ஆகியோர் பாராட்டப்பட வேண்டியவங்க. சோனாலி குல்கர்னி படம் முழுக்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாலும் ஒரு சீனில் மட்டும் கொஞ்சம் ஓவராகவே நடித்த மாதிரியே இருந்துச்சுங்க. டேனியஸ் சைட்டுக்கு மலையாளத்தில் இது முதல் படமாக இருந்தாலும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப எக்ஸலண்ட்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஃபேண்டாசிக் ஜென்ரி படங்களில் ஒரு போல்டு அட்டம்ப்ட்னு நம்ம சொல்ல முடியும். டைரக்டர் லிஜோ ஜோஸ் பெல்லிசரி தன்னுடைய ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டை தாங்க பண்ணி பார்ப்பாரு. படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் நிச்சயம் இது தியேட்டரில் சென்று பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தாங்க நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.